அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூடியிருக்கிறது. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் நிறைய சொல்ல போகிறீங்க. இருந்தாலும் ஒரே லைனில் ஒரு கேள்வியை கேட்கணும்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இதாங்க 2026 அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறாரு விஜய். பொதுக்குழுவின் தீர்மானங்களை தான் நான் துவங்கலாம்னு நினைக்கிறேன். தீர்மானங்களை எப்படி முதல்ல மதிப்பீடு பண்ணுறீங்க? எதிர்பார்த்த தீர்மானங்கள் தானா, இல்லை முக்கியமான ஒரு தீர்மானங்களாக அதை கருதணுமா? பொதுக்குழுனா நான் ஒரு பார்ட்டியில் கிட்டத்தட்ட 14-15 வருஷம் இருந்திருக்கேன். இன்னும் பல கட்சிகளை நம்ம பார்க்குறோம். பொதுக்குழுக்குன்னு ஒரு சில அம்சங்கள் இருக்குது. இல்லை, நீங்கள் இடதுசாரி கட்சியில் இருந்திருப்பீங்க. ஆமாம், அது இன்னும் அதிகமாக இது பண்ணுவாங்க. பொதுக்குழு இருக்குதோ அதில் இல்லை. நீங்கள் அதில் மாநாடு தீர்மானங்கள் எப்படி உருவாக்கப்படும், தீர்மான குழு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ரொம்ப டீப்பாக ஜனநாயகபூர்வமாக நடக்கும். அப்போ அந்த இதெல்லாம் மினிட்ஸ் பண்ணுறது தேர்தல் ஆணையத்தோட சம்மந்தப்பட்டதான் அரசியல் கட்சிகள். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, பொதுக்குழு நடத்துகிறீங்கன்னா அதில் சில நாம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இது பொதுக்குழுவே இல்லை அப்படின்னு ஒரு கோர்ட்டு கேஸ் போனார் ஓபிஎஸ். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. அதை கூட்டுறதுக்கு அவைத்தலைவர் இருக்கணும். இந்த அவைத்தலைவர் தேர்வே தப்பு அப்படின்னு போனார். தேர்வு முடிந்த பிறகு தான் பொதுக்குழு முடியுது, அடுத்த பொதுக்குழுக்கான தேதி அறிவித்தோம், அதனால் இது செல்லும்னு ஏடிஎம்கே சொன்னாங்க. அது கோர்ட்டு ஏற்றுக்குச்சு. அப்போது அது செல்லும்னா அந்த அவைத்தலைவர் அழைப்பு, அவங்க பைலா பிரகாரம் அவைத்தலைவர் தான் அதுக்கு அழைப்பு எடுக்கணும், அது கரெக்டு அப்படின்னாங்க. அந்த பொதுக்குழு தேதியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 நாளுக்கு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க. ஏன் அதை உடனே அறிவிச்சாங்கன்னா, அன்னையிலேருந்து 15 நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். பொதுக்குழுக்குன்னு சில நாம்ஸ் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறம் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனார். அதுலேயும் பொதுக்குழு செல்லும்னாங்க. அப்போ பொதுக்குழுன்றது ஒரு நிர்வாகி நியமனம், தேர்வு, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த பொதுக்குழுவில் 3-4 அம்சங்கள் மிஸ் ஆகிருக்கிறத நான் பார்க்குறேன். மிஸ் ஆகிருக்கு. ஒன்று, இவர்கள் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி ஏதாவது பொதுக்குழு நடத்துனாங்களா? இதுக்கு முன்னாடி பொதுக்குழு நடத்தலை. இதுக்கு முன்னாடி செயற்குழு அவங்களுக்குள்ள சில தீர்மானங்கள் நிறைவேற்றதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே ஒரு பரந்துரை பற்றிலாம் பேசியிருக்கல. ஒரு பொதுக்குழு தான், ஜெனரல் பாடி தான் ஒரு கட்சிக்கு மெயின். ஆமாம், அதுதான் எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்கணும். ஆமாம், செயற்குழு ஒப்புதல்லாம் செல்லாது. செயற்குழுவில் ஒப்புதல் அளித்து அதை பொதுக்குழுவில் வச்சு நிறைவேற்றுவாங்க. ஆமாம், நீங்கள் அது கூட அதிமுக நடந்துருக்கு, பார்த்துருக்கீங்க. அப்போது செயற்குழுவில் ஒரு நிர்வாகிகள் நியமனத்தை ஒப்புதல் வாங்கினா அதை பொதுக்குழுலையும் வச்சு ஒப்புதல் வாங்கணும். நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி பொதுக்குழு நடத்தலை, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பொதுக்குழு தான். உண்மைதான். அப்போது தலைவர் நியமனம், தலைவருக்கான அதிகாரங்கள், தலைவர் அந்த பொதுக்குழு ஏற்றுக்கணும் தலைவராக, அவருக்கே அனைத்து அதிகாரிகள்ன்றத ஒத்துக்கணும். இதுக்கே ஒரு தீர்மானம் இருக்கே அதில். அது தேர்தல் சம்பந்தமான இது. ஓகே. அப்புறம் தலைவர்கள் மற்றவர்களை நியமிக்கவும் நீக்கவும் தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்ற ஒரு இது கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இப்போ நியமிக்கப்பட்ட புஷி ஆனந்திலிருந்து கடைசியாக நியமிக்கப்பட்டவர்கள் வரைக்கும் ஒப்புதல் வாங்கணும். இல்லைனா இதெல்லாம் பைலாக்குள்ளேயே இருக்கும் தானே. ஒரு கட்சிக்கும் ஒரு பைலா இருக்கும்ல, அந்த பைலாக்குள்ள இதெல்லாம் இருக்க போகுது. இது எதுக்கு பொதுக்குள்ள சொல்லிக்கிட்டுன்னு கூட நினைக்கலாம் இல்லையா? நாளைக்கே இப்போ புஷியை தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டா அப்போ புஷி ஆனந்த் எங்கே போய் நியாயம் கேட்பார்? நாளைக்கே யாதவ் அர்ஜுனா நான் தான் போச்சுடான்னு சொல்லிட்டாரு. புஷி ஆனந்த் எங்கே போய் நியாயம் கேட்பார்? இப்போ இவங்க சசிகலா எங்கே போய் நியாயம் கேட்குறாங்க? உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பொதுக்குழு என்னை தேர்ந்தெடுத்தது, இவங்க என்னை நீக்கிட்டாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி சாதாரணமாக போனால் ரைட்டு, நாளைக்கே வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, புஷியானந்த ஒரு பாதியை கட்சியை உடச்சிட்டு நான் தான் அப்படின்னாருன்னா, உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல, தலைவர் ஒரு இதுவே கிடையாது, தலைவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னு ஒப்புதலை வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த எனக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்றீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு அந்த ஒப்புதல் வாங்கணும். ஏன்னா பொதுக்குழு முடிவுகள் ஒப்புதல் வாங்கி அது தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும். அதை வச்சு தான் உங்களுக்கு சின்னம் மற்ற விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறது. எல்லாமே பைலான்றது தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டது. ரெண்டாவது, நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருந்து இன்னை வரைக்கும் நடந்த வரவு செலவுகள் இருக்குல்ல, மாநாடு மற்ற விஷயம், அதற்கான ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டி போட்டு அதை விவாதித்து அதுக்குள்ளே ஒரு ஒப்புதலை
பொதுக்குழுவில் வைக்கணும். இந்த மாதிரி இதை வந்து செயற்குழுலாம் ஏற்றுக்குச்சு, நீங்களும் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு. அதுவும் வந்து வச்ச மாதிரி தெரியல. இது ரெண்டும் மேஜர். அப்போ இது இல்லாமல் இவங்க பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் வைக்கிறாங்கன்னா அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் டிமாண்ட்ஸ் தானே. இது இப்போ இன்னைக்கு பேசியிருக்கிறது எல்லாமே அரசியல் ரீதியான பொதுக்குழு தீர்மானம். இன்னொரு பொதுக்குழு நடத்துவாங்களா? இல்லை, ஆனால் இது விசிகவும் பண்ணியிருக்கேனே. விசிகே பண்ணியிருக்கு, டிஎம்கே பண்ணியிருக்கு, அதிமுக பண்ணியிருக்கு. திமுகலாம் கரெக்டாக வைப்பாங்க. நான் திமுக தலைவர்கள்ட்டே கேட்டேன். அந்த கணக்கு வரவு செலவை நேரடியாக பொதுக்குள்ள வைக்க மாட்டாங்க. ஓகே. ஆனால் அதற்கான இவர் தான் ஆடிட்டர், இவர் தான் இது ஆடிட்டிங் பண்ணணும். பொருளாளர் பேசியிருக்காரு வெங்கட், அவர் பேசியிருக்காரு, அவ்வளோதான். அப்போ இது ஒன்று. இந்த நியமனங்களுக்கான ஒப்புதல் இருக்குல்ல, அது ஒன்று வேணும்ல. எங்கே தான் நீங்கள் நியமனங்களை இது பண்ணுவீங்க? அப்போ ஏன் நீங்கள் தலைவருக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க? அரசியலில் மற்ற விஷயங்கள்லாம் தீர்மானிக்கிறதுக்கான தேர்தல் சம்மந்தமாக தீர்மானிக்க அதிகாரம் கொடுக்குறீங்கல்ல, அது ஏன் கொடுக்குறீங்க? அதையும் கொடுக்காம இருந்துடலாமே. அப்போ சில விஷயங்கள் பொதுக்குழு தான், ஜெனரல் பாடி தான் முடிவு பண்ணும். கட்சின்றது பொதுக்குழு தான் தீர்மானம். அதுலேயே அவங்களுடைய பைலாலே இருக்குமே, கட்சியுடைய அனைத்து விஷயங்களும் தீர்மானிப்பது பொதுக்குழு தான். ஜெயலலிதாவே இல்லை எம்ஜிஆர் என்ன தான் இது பண்ணாலும் பொதுக்குழுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்றது அவங்க பைலால் எழுதி வச்சுருப்பாங்க. அதே தான் எடப்பாடிக்கும் அடங்கும். இப்போ வரைக்கும் அவங்க பிரச்சனை தானே ஓடிட்டு இருக்கு. ஏன் ஓபி இது எடப்பாடி தப்பிச்சிட்டு இருக்காரு? அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே வச்சிருந்தாலும் நிராகரிக்கப்பட்டார் ஓபிஎஸ். அதை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்குச்சு இல்லை. அப்போ பிரச்சனைன்னு வந்தால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் தேர்வு மற்ற விஷயங்களும் இதுக்குள்ளே தான் வந்திருக்கணும். எனக்கு அதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் பார்த்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் இது ஒன்று. ஆனால் மற்றபடி நீங்கள் இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த பொதுக்குழு ஏற்றப்பட்ட தீர்மானங்கள், அதே மாதிரி போன தடவை 26 தீர்மானங்கள், இந்த தடவை பார்த்தீங்கன்னா 17 தீர்மானம். ஆமாம், இந்த தடவை பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள்னா ஏதோ ஒன்று பேருக்கு நம்ம நிறைவேற்றுன்ற மாதிரி இருக்குது. பெருசாக ஒன்றும் தீர்மானங்கள் இல்லை. பரந்தூர் விவகாரமாக இருக்கட்டும், அதே போல் டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கு. அது எல்லாமே வந்து வழிமொழிகிற சார். ஆனால் ஃபஸ்ட்டு தீர்மானமே வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெறுங்க அப்படின்னு முதல் பால்லையே வழிமொழிகிற தீர்மானங்கள். திமுக தன்னுடைய தேவைக்காக டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இருமொழி கொள்கை ஆதரவு எல்லாம் தன்னுடைய அரசியலுக்காக பண்ணுகிற விஷயம். இந்த தீர்மானத்தையும் போட்டுட்டு ஆதவ் அர்ஜுன் தான் சொல்கிறாரு, இவர்கள் தெளிவாக நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இவர்களும் பாஜகவும் மட்டுமே எதிரிகள்ன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஆமாம், அந்த நரேட்டிவ்குள்ளே நீங்களும் போய் மாட்டிக்கிறீங்க. இருமொழி கொள்கை, டீலிமிட்டேஷனுக்கு இப்போ என்ன அவசியம் வந்தது? அந்த கேள்வியில் நீங்கள் கேட்கணும். எப்போது நீங்கள் ஒழுங்காக நடத்தினாலே 2026 ஆரம்பித்தா முடிச்சிக்கிறதுக்கு 28 ஆகிடும். அப்புறம் 29 பொது தேர்தல். அப்போ வர்ற கட்சிகள் நீங்கள் 1000 விஷயங்கள் வைக்கலாம். 30க்கு அப்புறம் நீங்கள் அது ஸ்க்ரூட்டினிஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த டீலிமிட்டேஷனுக்கான கமிட்டி போடணும், அந்த கமிட்டி ஒரு ஆய்வு அறிக்கை பண்ணணும், அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த கமிட்டி அறிக்கை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் வைக்கணும், அது விவாதமாக போகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகிடும். அப்போ 2035 வர வேண்டிய விஷயத்த இப்போ ஏதோ உலகமே தலைகீழ கவுந்து போகிற மாதிரி இவங்க கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம இப்போ எடுத்தால் தான் அப்படியே மற்ற விஷயங்களை மடைமாற்றம் பண்ணலான்னு. அதே மாதிரி தான் தேசிய கல்விக் கொள்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையில் இவங்க ஒத்துக்கிட்ட விஷயங்கள் இருக்குது, இவங்க நிதி வாங்கின விஷயம் இருக்குது, பிஎம்சியில் பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தூக்கிக்கிட்டு மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையிலையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, உங்களுக்கு எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்னு இருக்கிறத நான் ஹிந்தி திணிப்புன்னு மாற்றுறதுனா உங்களுக்கான மடைமாற்ற அரசியல். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வழிமொழிவேன். வக்பு சட்ட திருத்த மசோதா அது ஊரே எல்லாம் ஒரு பக்கம் போகுது, அதை நீங்கள் எதிர்க்க முடியாது. அப்போ நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்கன்னா அது ஒன்று மட்டும் நீங்கள் தீர்மானம் ஏன் கொண்டு வரலன்னு கேட்பாங்க. அப்போ இந்த 3-4 தீர்மானத்தையும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தீர்மானங்களுக்கு வழிமொழிகிற தீர்மானங்கள். நீங்கள் ஆனால் டாஸ்மாக் விவகாரம் பாருங்க, டாஸ்மாகோட 1000 கோடியை முறையாக விசாரிக்கணும்னு சொன்னதாக இருக்கு. தீர்மானம் போட்டிங்கல்ல? ஆமாம். தீர்மானத்தை விவரித்து பேசுனீங்களா? பொதுவாக மாநாடுகளில் நான் பார்த்ததெல்லாம் தீர்மானத்தை விவரித்து பேசுவதற்கே பலர் இருப்பாங்க. தீர்மானத்தில் இந்த தீர்மானம் உண்மை, இந்த தீர்மானம் இதுன்னு. அப்போ 1000 கோடி ரூபா முறைகேடு சம்மந்தமாக போட்டுட்டு எவ்வளோ பெரிய முறைகேடு, அது யாராவது ஒருத்தர் பேசுனீங்களா? பொதுக்குழு கூட்டம்னா தீர்மானங்கள் மேலே விவாதங்கள் நடக்கும். அதில் வந்து நீங்கள் அந்த போகும்போது அவங்களுக்கு தீர்மானத்துடைய விவாதங்கள் அதை பற்றி தான் ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் என்னமோ இது கட்சி மாநாடு மாதிரி எதிர்கட்சி விமர்சனம் பண்ணி பேசுகிறதும் சவால் விடுறதும் அதுதான் நான் வந்து இதில் பார்த்தேன். இன்னொன்று அஞ்சலி தீர்மானம், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன், இது எப்படி இருக்குது, இவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு.
சட்டசபையில் கூட்டம் தொடங்கின முதல் நாள் அஞ்சலி தீர்மானம் போடுவாங்க. ஆமாம், அன்னைக்கு கூட்டத்தை ஒத்தி வச்சுருவாங்க. கரெக்டாக? அதுக்கு மறுநாள் தான் அன்றைக்கி அலுவல் ஆய்வுக்குழு கூடி மறுநாள்லேருந்து எத்தனை நாள் நடக்க போகுதுன்றது முடிவு பண்ணுவாங்க. மாநாடுகள் எல்லாத்துலேயுமே முதல்ல அஞ்சலி தீர்மானம், அதை முடிச்சுட்டு தான் மற்ற தீர்மானங்களே கையில் எடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் தீர்மானத்தில் கடைசி தீர்மானமாக அஞ்சலி தீர்மானத்தை போடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குதுன்றது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, மேகதாட்டு பிரச்சனை இருக்குது. அதை திமுக பேசலான்னா நீங்கள் பேச மாட்டீங்களா? திமுக எடுத்துகிட்டு பேசினா நீங்கள் தீர்மானத்தில் போட்டிருப்பீங்க, வழிமொழிவீங்க. கேட்டால் மேகதாட்டு அவங்க எல்லாம் கேட்குறாங்க, நம்மளும் கேட்கலாம், சிக்கலாகிடும், அதனால் நம்மளும் வழிமொழிவோம். அப்படி தானே? எவ்வளோ உயிர் போகிற பிரச்சனை மேகதாட்டு பிரச்சனை, விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய இந்த தேர்தல் நெருங்கிடுச்சு. இதோட அடுத்த பொதுக்குழு தேர்தலுக்கு அப்புறம் தான். அப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்ன பல விஷயங்களை கண்டித்து போடணுமா இல்லையா? நெல், கரும்பு ஆதார விலை, மற்ற விஷயங்கள் பேசணுமா இல்லையா? விலைவாசி உயர்வு, மக்களை பாதிக்கிற விஷயம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதுக்கெல்லாம் எதிராக நீங்கள் தீர்மானம் போடணுமா இல்லையா? உங்களுக்கு ஒரு தேர்தல் பிரச்சார காலம் தான் இது, இந்த பொதுக்குழு கூட்டம். எவ்வளோ விஷயங்களை மக்களை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். உண்மை. ஏதாவது பண்ணாங்களா? இல்லைன்னா பொதுவாக போட்டிருக்காருல்ல, விவசாயிகள், பெண்கள், அப்புறம் மற்றும் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உங்களோட போராட்டத்துக்கெல்லாம் நாங்கள் உடன் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. மீனவர்கள் போடுறது உடன் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. மீனவர்கள் தீர்மானம் போட்டிருக்காங்களா? நீங்கள் சொன்ன மற்ற விஷயங்கள் தீர்மானம் போட்டிருக்காங்களா? இல்லை, அது ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு மீனவர்கள் பிரச்சனை உடன் நிற்கிறோன்றது ஒரு தீர்மானம், அவ்வளோதான். உடன் நிற்கிறோம் தீர்மானத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது எதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். சட்டம் ஒழுங்கு தீர்மானம் போடுவோம். சட்டம் ஒழுங்கில் பேச வேண்டியது கதையாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட அவர் ரைஸ் பண்ணுறாரு, எதிர்கட்சி தலைவரை பேச விடாமல் வெளியே அனுப்புகிறாங்க. வெளியில் வந்து அப்புறம் ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ பிரச்சனை, தினமும் ஒரு கொலை நடக்குது. இதெல்லாம் கையில் எடுத்து தானே பேசணும். நீங்கள் உங்கள் பொதுக்குழுன்றது வந்து என்னது? அரசியல் பிரச்சனைகளை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பேசுறது கிடையாது, பிரச்சனைகளை பேசுகிறது தான் பொதுக்குழு. இன்னொரு இடத்துக்கு வந்து தந்தை பெரியார் பேரை சுட்டுன்னு சொல்கிறாரு, அது ஒரு புதிய விஷயமா பார்க்கல. அதெல்லாம் டெம்ப்ளேட்டுங்க, இந்த டெம்ப்ளேட் எல்லாம் விட்டுருங்க, அது வந்து மேட்டரே கிடையாது. நீங்கள் ஆக மொத்தம் இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்குன்றீங்க. தான் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முடித்தோன்னே ஒரு தம்பி மேலே ஏறி விவசாயிகள் பிரச்சனை சம்மந்தமாக அண்ணன் ஆட்சி வந்து கையெழுத்து போடணுன்றாப்புல. நீங்கள் விவசாய தீர்மானமே இல்லை, இங்கே விவசாயிகள் சம்மந்தமான தீர்மானமே இல்லை. ஏன் தீர்மானத்தை கூட்டிக்கிட்டா தான் என்ன கெட்டு போகுது? அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானன்றதும் ஒரு பெருசாக இல்லை. தீர்மானத்தையே ஒரு 2-3 மாவட்ட நிர்வாகிகளை விட்டு படிக்க விடுறது, அவங்கள ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்லா பேசக்கூடிய யாரையாவது வச்சு தீர்மானத்தை பேச வைக்கிறது, இது மாதிரி ஒரு விவாத காலமாக மாற்றுறது தான் இது. ஏன்னா நீங்கள் மாநாடு நடத்த மாட்டீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாடு நடத்துவாங்க, அங்கெல்லாம் வந்து நியமனம் இல்லாங்களா, தேர்ந்தெடுத்து ஒரு ஆளை. அதுக்குள்ளேயும் சில கதைகள் இருக்குது, அதை விட்டுருங்க. ஆனால் அங்கேயும் ஒரு அதில் ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை, ஜனநாயகபூர்வ நடவடிக்கை தான். ஆனால் அந்த பேனல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேனல் எடுத்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போது சென்னை மாவட்ட மாநாடு நடக்குது வச்சுங்க, சென்னையில் ஒரு 10 பகுதி இருக்குது. ஒவ்வொரு பகுதி காரணம் இன்னொரு பகுதி பற்றி பிரச்சனை தெரியாது. அப்போது ஒரு பேனல்னால் பொதுவாக ஒரு செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட குழு உறுப்பினர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஒரு 15 பேர். அந்த பேனலில் ஒரு செயற்குழு உறுப்பினர் அந்த பகுதி சார்ந்தவராக இருப்பார், அவருக்கு எதிராக அவன் பேசிட்டு போயிடுவான் விவாதத்தில். ஓகே, அவன் மட்டும் அந்த 10 பேர் மட்டும் இவனுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. ஆனால் பேனலுக்கு ஆதரவாக மீதி 9 பகுதிக்குள்ளேருந்தும் ஓட்டு போடுவாங்க. அப்போ பேனல் எப்போவுமே ஜெயிச்சிடும். அதுக்கு என்ன செய்வாங்க, சில பேர் வந்து அதிகமாக போட்டி போடுவாங்க, அதுவும் தவறு. அதிகமாக போட்டி போட்டால் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருவான். லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எதுனா பேனல் தான். ஏன்னா பேனலுக்கு பொதுவாகவே எல்லோரும் போடுவாங்கல்ல. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அது புரட்சிகர கட்சியாக இருந்தால் கூட மேலே இருக்கிறவன் பொய்யா சொல்லுவான், அதுவே ஆதரிச்சு போட்டு போயிடுவோம், அப்படி தான் போவாங்க. இன்னும் சில பேர் அந்த பகுதி பிரச்சனை நமக்கு எதுக்குப்பா, நம்ம பேனலை வாங்க, அதனால அதுவே விட்டுருங்க அந்த மாநாடு இது தேர்வுலாம். ஆனாலும் ஒரு ஜனநாயகம் இருக்கும், நீங்கள் என்ன வேணால் திட்டலாம், இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு சான்ஸ்ப்பா, நீ என்ன வேணால் திட்டிக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 2 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுத்து ஒவ்வொரு பகுதியும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தலைவர்கள் தீர்மானம், அரசியல் இதில் அரசியல் தீர்மானமும் இல்லை. பொதுவாக இவங்கள்ட்ட இதெல்லாம் ஆதவ அர்ஜுன் போன்ற ஆட்கள் இருந்து அவர்கிட்ட இது தீர்மானம்லாம் நடந்திருக்காது. நம்ம ஜான் ஆரோக்கியசாமி தான் பண்ணியிருப்பார். ஆதவ அர்ஜுன் யாராக இருந்தால் கூட ஒரு அரசியல் தீர்மானம் மாதிரி தான் வந்திருக்கும். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைங்க உலக அளவில் நடக்குது, அவங்களுக்கு எப்போ சொல்ல போகிறீங்க? 2000 பேரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்கீங்க, அவன் மதியானம் சாப்பாடு போட போகிறீங்க, எல்லாம் பண்ண போகிறீங்க. அவனுக்கு ரஷ்யாவில் என்ன நடக்குது, ட்ரம்ப் புதுசாக வந்து என்னென்ன பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு, இந்திய லெவலில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, புல்டோசர் கலாச்சாரத்தை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு புரிகிற பாஷையில் நான் இப்போ சொல்லுவேன்றாரு. புதுசாக அவுரங்கசீப் பிரச்சனையை கொண்டு வராங்க, தங்க விலை கிடுகிடுன்னு ஏறுது, டாலர் மதிப்பு இந்திய மதிப்பு குறையுது, என்னென்ன பிரச்சனை இருக்குது. கொஞ்சமாவது இதெல்லாம் கட்டாயமாக நான் சொல்லணும். கட்டாயம்லாம் கிடையாது, அதனால தான் அப்படி போகுது. நான் சொல்கிறேன், ஒரு கட்சினா ஒரு நீங்கள் மற்றவங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் அவங்கள மாதிரி இல்லை,
போராட்டம்லாம் என்ன போராட்டம் நடத்துறீங்க? காலையில் கைது நாங்கள் நடத்த பாருங்க போராட்டம் அப்படிங்கிறாரு அவர். அப்போ வேற என்ன வடிவம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதை செய்யுங்க, நீங்கள் அந்த வடிவம் தப்புப்பா, நாங்கள் பண்ணுறோம் பாரு இந்த வடிவம் அப்படின்னு செய்யுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்கிறாரு ஆதவர்ஜுனா. கொஞ்ச நாளில் பாருங்க 2 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. விஜயே ஜனவரியிலேருந்து டைம் கொடுத்துட்டு வர்றாரு, ஜூனுக்கு போயிருக்காரு. அதனால் இவர் 2 மாதம்ன்றாரு. ஆதவர்ஜுன் நினைக்கிறதா அந்த கட்சியில் நடக்குதா அப்படின்ற கேள்வியும் ஒன்று இருக்குது. குறிப்பாக தீர்மானங்களுக்கு தாண்டி அவங்களுடைய பேச்சு, குறிப்பாக ஆதவர்ஜுனா மற்றும் விஜய் அவர்களுடைய பேச்சு. ஆதவர்ஜுனா ரொம்ப லென்த்தியாக பேசினார். அதே சமயம் அவர் டார்கெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை டார்கெட் பண்ணுறாரு, ப்ளஸ் கூட்டணி கட்சிகளை வந்து டார்கெட் பண்ணுறாரு. கூட்டணி கட்சிகளை நீங்களாம் அங்கே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி துணியில் பேசுகிறாரு. குறிப்பாக அவர் பேசும்போது 16 வந்து அதிமுக வந்து கூட்டணியே வைக்கலை அப்படின்னு சொன்னதையும், அதே போல் திருமாவளவன் அவர்கள் வந்து வேங்கவேலுக்கே போகலை அப்படின்னு சொன்னதையும் இப்போ மறுத்து எழுதிட்டு வராங்க. அப்போல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி எழுதிட்டு வராங்க. ஸோ அவருடைய ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் வந்து யாரை டார்கெட் பண்ணதான் இருந்துச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆதவர்ஜுனாவுடைய பேச்சுடைய அடிப்படை, ஆதவர்ஜுனான்னு இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சிடி நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், இவர்கள் 3 பேச்சிலையும் இறையோடைய ஒரு முக்கியமான விஷயம் கட்டுமானம், கட்சியுடைய கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு. அதை பற்றி 3 பேருமே பேசினாங்க. 3 வெவ்வேறு தொனியில் பேசினாங்க, அதை நியாயப்படுத்தினாங்க. அப்போ கட்சி உட்கட்டமைப்பு இல்லை அப்படின்றது அவங்கள பாதிச்சிருக்கு. அதுக்கு வெவ்வேறு விதமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது நான் அப்புறம் வரேன். ஆதவர்ஜுனுக்கு வருவோம். ஆதவர்ஜுன் வந்து சில உதாரணங்களை சொல்கிறாரு. அதில் வந்து இந்த எம்ஜிஆர், இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், அண்ணாவளி, அப்புறம் அண்ணா வந்து வந்த பொழுது எம்ஜிஆர் ஆட்சி 72 வரும்பொழுது அவர்கிட்ட உட்கட்டமைப்பு இல்லை, எம்ஜிஆர்கிட்ட பணம் இல்லை. ஆமாம், ஆனால் உண்மை இருந்ததுன்றார். எம்ஜிஆர்கிட்ட பணம் இருந்தது. பல மாவட்ட செயலரில் அவ்வளோ பேர் ஆக்டரா அவர் 72லயே நம்பர் 1ங்க. அப்பவே என்ன 71லயே 60கள்லேயே அவர் பெரிய ஆளுங்க. 72 அவ்வளோ பணம் சேர்த்துருப்பாரா அந்த டைம் பீரியட்லன்னு கேட்குங்க. அந்த 73ல் தாங்க உலகம் சுற்று வாலிபன் நம்பர் 1 வசூல் ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த வசூல் யாருமே முறியடிக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு 72லேருந்து அந்த படம் வந்ததுலேருந்து 90கள் வரைக்குமே அந்த படத்துடைய வசூல் 23 கோடி ரூபா. அப்போல்லாம் ரஜினி பெரிய படம், பெரிய பேனரை 1 கோடி ரூபா நாயகன் 89ல். அதையே வந்து அந்த தயாரிப்பாளர் பெரிய பேனர் இழுத்து விட்டாங்க, செலவு இழுத்து விட்டாங்கன்ற அளவுக்குலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போது 23 கோடி ரூபா அந்த வருஷத்தில் வசூல்னா பார்த்து எம்ஜிஆர் வாரி வாரி கொடுத்தாருங்க, எதுவும் குறையிலையே. அந்த அளவுக்கு வசூல்ன்றது வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர். இன்னொன்று திமுகவில் மற்றவர்களை கூப்பிட்றதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேரை எம்ஜிஆர் விலை கொடுத்தே கூப்பிட்டு வர மாதிரி நிலமெல்லாம் இருந்ததுன்னாங்க. துரைமுருகனே எவ்வளோ கூப்பிட்டாருன்னு துரைமுருகனே சொல்லியிருக்காரு. அது வேற, அது துரைமுருகன் நடுவில் அடிச்சு விடுவார். அவரை பெருமைப்படுத்திக்குவார், கலைஞரை பெருமைப்படுத்திக்குவார். என்னமோ உலகத்திலே இவங்க தான், ட்ரம்ப்பு கூட 2வது தான், இவங்க தான் அப்படின்ற மாதிரி. திமுககாரங்களுக்கு வந்து பேசுறதுலாம் சொல்லித்தர வேண்டாம். உண்மையை சொன்னீங்கன்னா திருப்பிட்டு வேறு மாதிரி அடிப்பாங்க, நேராக அடிக்க மாட்டாங்க. அதனால் அதை விட்டுருங்க. இது என்ன பிரச்சனை, எம்ஜிஆருக்கு கட்டுமானம் இல்லை, உட்கட்டமைப்பு இல்லைன்றது தப்புன்றேன். 62ல் எம்ஜிஆர் டிஎம்கேக்குள்ளே வராரு, அதுக்கு முன்னாடியிலேருந்தே தொடர்பில் இருக்கார் வராரு. 62ல் எலெக்ஷனுக்கு கலைஞருக்கு எம்ஜிஆர் தான் தஞ்சாவூரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அன்றைக்கி எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணி கொண்டு வரலன்னா கலைஞர் அந்த பஸ் முதலாளிட்ட, காங்கிரஸில் அந்த பஸ் முதலாளிட்ட கலைஞர் தோற்று போயிருப்பார். அப்போ 62ல் எம்ஜிஆர் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. 67ல் எம்ஜிஆர் தொகுதியில் நிற்கிறாரு. எம்ஜிஆர் வந்து சுடப்படுகிறார். அந்த 5 ஆண்டு காலமும் எம்ஜிஆர் திரைப்படங்களில் திமுக கொள்கைகளை முன்னிறுத்துகிறார். பல விஷயங்கள் எம்ஜிஆர் பண்ணுறாரு. 67க்கு பிறகு 71 பொது தேர்தலில் கலைஞரோட எம்ஜிஆர் துணை நிற்கிறார். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு திமுக பெருவெற்றியை பெற்றது, 203 தொகுதி. அப்போ எம்ஜிஆருடைய அந்த பங்களிப்புன்றது சாதாரணம் இல்லை. எம்ஜிஆர் ஒன்றும் சாதாரணமாக இல்லை. எம்ஜிஆர் பல்வேறு சிறுசேமிப்பு திட்ட தலைவர் அது இதுன்னு பண்ணி கடைசியில் இதில் திமுகவுடைய பொருளாளராகவே இருந்தார். கட்சியுடைய அடிப்படை சட்டத்திட்டங்கள், ஒரு அரசியல்வாதி எல்லாமே தெரியும் அவருக்கு. இன்னொன்று, அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ இருந்த எம்ஜிஆரை வெளியேற்றுறாங்க. எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இவங்கள மாதிரி வெறுமனே மன்றத்தாளுங்க மட்டும்தான் பொறுப்புன்னு எம்ஜிஆர் கொடுக்கல. நீங்கள் எம்ஜிஆர் இல்லைன்னு சுருக்கமாக சொல்கிறீங்க. வேற என்ன, இவ்வளோ சொன்ன இது ஏதாவது இருக்கா இவர்கிட்ட? அப்புறம் எப்படி எம்ஜிஆர் ஒப்பிடுறாங்க? எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எக்ஸாக்டா ஒப்பிட முடியாதுல்ல. அன்னைக்கு அவருக்கு இருந்த மாஸ், இன்னைக்கு இவருக்கு இருக்கு சினிமா துறையில. மாஸ்க்குள்ளேயே நான் வரல, நீங்க கட்டமைப்புன்னு பேசும்போது தான் நான் அதுக்குள்ள வரேன். ஓகே ஓகே. நீங்க மாஸ்னா எம்ஜிஆரோட ஒரு பெரிய மாஸ், அப்படி கூட நான் ஒத்துக்கலாம். அதை ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கலாம். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் நீங்கள் தயாரானது
அவருடைய கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இவர் கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் ஒப்பிட்டா அது எங்கேயோ இருக்கு. இது இன்னும் கட்டமைப்பு ரீதியாக வலிமையாக நீங்க ஒரு ஆளை தூக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் கையில் அவர் என்னமோ கட்சி தலைவர் மாதிரி அவர் எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு அவர் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் உள்ள வரணும் வர வேணாம்னு அவர் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த்னு ஒரு தனிநபர் கையில் கட்சியை கொடுத்து அவர் என்னமோ தீர்மானிக்கிறாரு. கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை, அடுத்த கட்ட தலைவர் கூட இல்லை, எல்லாரும் மௌனிகளாக இருக்கிறாங்க, எதுவும் பண்ண முடியல. ஆனால் எம்ஜிஆர்னா அப்படியா? எம்ஜிஆர் வந்தப்போ எம்ஜிஆர் கூடயே 10 தலைவர் இருந்தாங்க. கரெக்டானா அவங்கலாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆட்கள். அதைத்தாங்க நானும் சொல்றேன். இப்பதான் உருவாகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க கம்பேர் பண்றீங்கன்ற உங்கள்ட்ட தான் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் கட்டமைப்புல நாங்கள் எம்ஜிஆர் கட்டமைப்பே இல்லைன்றீங்க. நான் இருக்குன்றது தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேற்று இறந்து போன முந்தா நாள் இறந்து போன கருப்புசாமி பாண்டியன் முதற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எம்ஜிஆர்ட்ட தளபதிகள் இருந்தாங்க. எல்லா மாவட்டத்திலும் தளபதிகள் இருந்தாங்க. எம்ஜிஆர் கூடயே அரசியல் தளபதிகள் இருந்தாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து நெடுஞ்செழியன் வந்தார். அதுக்கு முன்னாடி காளிமுத்துலேருந்து எஸ்டி சோமசுந்தரத்துலேருந்து பண்டூட்டி ராமச்சந்திரலேருந்து எத்தனை தலைவர், இளம் தலைவர்கள் எவ்வளோ இன்றைக்கி இருக்கிற தலைவர்களில் பலர் அங்கே இருந்தாங்க. ஜெயக்குமார் இருந்தார், திருநாவுக்கரசர் இருந்தார், இல்லாத KKS இருந்தார், யார் இல்லை, செங்கோட்டையன் இருந்தார். அப்போ தலைவர்களுக்கு பஞ்சம். யாராவது மன்ற ஆட்களை கூட்டு வந்து எம்ஜிஆர் போட்டார். அவருடைய மன்ற தலைவர் முசிறி புத்தன். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அவர் முகத்தை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, சொல்ல முடியுமா? எம்ஜிஆர்னா உங்களுக்கு தெரியும், முசிறி புத்தன்னா உங்களுக்கு தெரியுமா? அப்போ எங்கே வைக்கணுமோ அங்கே தானே எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. அப்போ எப்படி நீங்கள் எம்ஜிஆர் ஒப்பிடுறீங்க? ஒப்பிட தவறுங்கிறீங்க. ஒப்பிட எப்படிங்க சரியாக இருக்கும்? அந்த இருந்து அதுக்கப்புறமா எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகும் அடுத்த ஆண்டு கூட இல்லை, 5 மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திக்கிறார் எம்ஜிஆர். அது எவ்வளோ பெரிய மான பிரச்சனை தெரியுமா கலைஞருக்கு? ஜெயிச்சே ஆகணுன்ற பிரச்சனை அவங்களுக்கு. அதில் பெரு வெற்றி. அதில் 1.5 லட்சம் ஓட்டோ 2 லட்சம் ஓட்டோன்னு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு மாயாண்டி தேவர். அந்த தைரியம் துணிச்சல் கட்டமைப்பு இருந்ததுனால தானே வந்தது எம்ஜிஆருக்கு. நீங்கள் இன்ன வரைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் கூட வர முடியலையே. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் 2026 முடிவெடுத்தீங்க, ரைட்டு. கட்டமைப்போடு ஒப்பிடும்போது நான் அது இல்லைன்றேன். உங்கள் கட்டமைப்பு ரீதியாக நீங்கள் சொல்கிறது புரியுது. மற்றபடி அவருடைய அட்டாக் ஆன டிஎம்கே அண்ட் டிஎம்கே அலைன் பார்ட்டிஸ் எப்படி பார்க்குறீங்க? அதுதான், அதாவது இன்னைக்கு திமுகவோட இன்னொரு முகம் தான் செட் பண்ணப்பட்ட ஆள் தான் அண்ணாமலைங்கிறாருல, உங்க கருத்து என்ன? அதுல அண்ணாமலை இன்னைக்கு இவர் ஆதவ அர்ஜுனா பேசின விஷயத்துல ஒரு 2-3 விஷயங்கள்ல ரொம்ப அருமையா தொட்டிருக்காரு. டிஎம்கேவுடைய நரேட்டிவ், அதாவது அதுதான் நான் முன்னாடி கூட சொன்னேன்ல, அவங்களுக்கான நரேட்டிவை அழகா செட் பண்றாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டில் 1000 ஓட்டுக்கு காங்கிரஸ் இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, பிஜேபிக்கு எதிரான அலை தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ பிஜேபிக்கு எதிராக போராடுகின்ற ஒரே இயக்கம் எங்கள் இயக்கம்தான். ஆரியன் திராவிட மாடல் அரசு இவர்களுக்கு எதிரானது, பாசிச அரசு, இந்த மாதிரி அந்த நரேட்டிவை ரொம்ப அழகாக செட் பண்ணுறாங்க. இவங்க பிரச்சனைகளை கூட பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிரான நீண்டகால பிரச்சனையை கொண்டு வந்து அழகாக செட் பண்ணுறாங்க. இது மொழி பிரச்சனை, இந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்றாங்க. நீண்ட கால பிரச்சனை இப்போ உடனடி பிரச்சனை மாத்துறாங்க. அதுல நம்ம தென்மண்டல முதல்வர்கள் கொண்டு வந்து தேசிய தலைவர் மாதிரி காமிக்கிறதுன்னு, இது எல்லாமே எதுக்கு? ஒரு டைவர்ட் பாலிடிக்ஸ் இருக்கு. அப்போ இந்த மடைமாற்ற அரசியலை அவர்கள் தெளிவாக செய்கிறாங்கன்றதை அவர் அழகாக சொல்கிறாரு. ஏன்னா கூட இருந்தவர், அவருக்கு தெரியும். அப்போ என்னென்ன செஞ்சுருப்பாங்க, இவங்க வந்து தமிழ்நாட்டில் வாக்குகள் வாங்கணும்னா எதிரியை இனங்காட்டிடணும். இவன் தான் எதிரி, இவனுக்கு எதிராக நான், அப்போ எனக்கு இது போடு அப்படின்றப்ப சிறுபான்மை மக்கள், தலித் மக்களை பற்றி அவ்வளோ இது பண்ணுறாங்க. தலித் மக்களுக்கான அதிக தாக்குதல் நடந்தது இந்த 4 ஆண்டு காலத்தில் தான். அதை இப்போ கூட சமீபத்தில் வந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவரும் அதை சொல்லிட்டு போகிறாரு. அப்போது திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. இன்னொரு விஷயம் அவர் கேட்ட கேள்வி நல்ல விஷயம், நானே கூட சொன்னேன். அண்ணாமலை அந்த இதுக்கு டாஸ்மார்க்கு எதிராக போராடும் பொழுது ஒரு அறிக்கை ஒன்று வருது புஷி ஆனந்த் பேரில். இது வரைக்கும் புஷி ஆனந்த் பேரில் வரல, அப்போ தான் திடீர்னு வருது, நீங்கள் வந்து டிஎம்கேடைய பி டீம்னு. அப்போ வரும்பொழுது அண்ணாமலை ரொம்ப காட்டமாக பதில் சொல்கிறாரு. அதில் நமக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை. நான் விஜயுடைய ப்ரொஃபஷன் வந்து இடுப்பு கிள்றாரு, முத்த காட்சி நடிக்கிறாரு, ஏதோ நடிக்கிறாரு, அது ப்ரொஃபஷன். அதை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசுன்னு உடன்பாடு இல்லை. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, களத்துக்கு வாங்க, போராடுங்க, எங்களை குறை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். காலத்துக்கே வராம போராடிட்டு இருக்க எங்களை வந்து கேக்குறீங்களேன்னு இல்ல, அவர் லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ ஒன்றிய அரசு, நீ எதுக்கு போராட்டம் பண்ற, நடவடிக்கை எடுங்கிறார் விஜய். அதாவது இந்த கேள்வியை நீங்க எப்படி கேட்டிருக்கணும், நீங்க ஒன்றிய அரசுடைய, நான் ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் மத்திய அரசுடைய ஒரு கட்சி தலைமை தாங்குகிற ஒரு கட்சியுடைய ஒரு மாநில தலைவர், மாநில கட்சி, நீங்க
இடி ரைடு இதுக்கெல்லாம் உங்கள் மத்தியில் ஆள்ற கட்சி தான் பொறுப்பு. இந்த பிரச்சனையில் நீங்கள் போராடுறதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரம் இதே பிரச்சனை மாதிரியே மணல் விவகாரம் உள்ளிட்ட பல விவகாரங்கள் பெருசாக கிளம்பி வந்து அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது. அப்போ இந்த விவகாரமும் இதே மாதிரி போவதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு வகையான நாடகம் போல் எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் உண்மையிலேயே போராட்டம் இதை வந்து தீர்வு வரணும் அப்படின்னு போராடுறீங்கன்னா இதில் குற்றவாளிகள் அதை கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு தண்டிப்பதை நீங்கள் உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிக்கை வந்தால் கரெக்டு. நான் ஒன்று கேட்குறேன், மத்திய அரசு ஓகே இடி ரைடு, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக அரசியல் பண்ணக்கூடாதா? மத்திய அரசு பார்த்துக்குவாங்க, சும்மா அப்படி தான் இருந்தாங்க இவ்வளோ நாளா தலைவர்கள். இதில் மாறுதலாக அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறாங்க, நாங்களும் இந்த ஊழலை வைப்போம். இவங்களுக்கு அரசியல் வந்து என்ன, திமுக எதிரான அரசியல் பண்ணணும். அப்போது டாஸ்மாக் விவகாரத்தில் இவ்வளோ தப்பு நடந்திருக்குன்றத அண்ணாமலை எடுத்து பேசி போராட்டம் நடத்தல என்ன தப்பு இருக்குது? அப்போ தானே மக்கள்கிட்ட போய் சேரும். பல கேள்விகளுக்கு அண்ணாமலை மூலிமா தானே பதில் கிடைக்குது, அதிமுக தலைவர் மூலிமா கிடைச்சிது. நான் கேட்குறேன், இந்த 1000 கோடி ரூபா பிரச்சனையை நேற்று ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு அப்படி போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி சட்டசபையில் ஒரு தீர்மானம் கேட்டீங்க, கொடுக்கலன்னு அதோட போயிட்டீங்க. வேறு என்ன பண்ணீங்க ஏடிஎம்கே சொல்லு? மாவட்டம் தழுவிய போராட்டம் நடத்துனீங்களா? மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துனீங்களா? என்ன பண்ணீங்க? அமித்ஷா மீட் பண்ணோம், அது விட்டுருங்க. அது அமித்ஷாவை மீட் பண்ணி அது கூட்டணி பிரச்சனையில் வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு மக்களுக்காக எடப்பாடி பழனிசாமி. அது கூட்டணிக்கான இது. திடீர்னு மீனவர்னு கேட்டோன்னா மீனவரும் சேர்த்து பேசினேங்கன்ட்டார் டமால்னு. அதை விட்டுருங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக இதில் என்ன பண்ணீங்க? இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், சுட்டி காமிச்சிருந்தேன். என்ன சுட்டி காமிச்சிருந்தேன்னா, நியாயப்படி புஷி ஆனந்த் திமுக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளை கேள்வி கேட்டிருக்கணும். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, நீங்கள்லாம் யார்? இப்போ கேட்குறாருல காங்கிரஸ், நீங்கள் யார்? திருமாவளவன் நீங்கள் தோழமை சுட்டல் தானே அது. அவங்கள வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல, உங்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்க வந்துருங்கன்ற கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் அதை சொல்ல, நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க, மது விலக்குக்கு எதிரான மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க, மது விலக்கு கொண்டு வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தின திருமாவளவன், தீமைகளை கண்டு பொங்குகிற முறைகேடுகள் ஊழலை கண்டு பொங்குகிற மார்க்சிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட்டு, மற்ற இப்போ இது காங்கிரஸ், இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை ரைடு நடத்தி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லையே. அமலாக்கத்துறை இந்த மாதிரி சொல்லுது, இதில் வந்து தவறு இருக்கும் பட்சத்தில் அரசு இதில் விரைந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு சின்ன ஒரு அறிக்கை கூட வரலையே. மாறாக அமலாக்கத்துறை மத்திய அரசுடைய ஏவலால் அது இப்படி தான் பண்ணணுன்னு அருணன் மோர் கொண்டு மூச்சு பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. மார்க்சிஸ்டுகளுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நடவடிக்கை எடுக்கணும், தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்க தான் சொல்கிறாரு. நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக அருணன் அவர்கள் பார்க்கும்போது நான் இது பண்ணுறேன். அப்போ இவர் ஒரு குரலா அவர் ஒரு குரலா? அப்போ இவர்கள் வந்து இந்த விவகாரத்தில் தோழமை சுட்டல் கூட இல்லையே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர்கள் தோழமை சுட்டல் பண்ணியிருக்கலாமே, இல்லையே, பண்ணல. அப்போ இவர்களை கேள்வி கேட்குற இடத்துல தகுதியான இடத்துல புஷி ஆனந்த் இருக்கார். என்னங்க நீங்கள் கூட்டையே இருக்கீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. அப்போ அவங்க திருப்பிக்கிட்டு நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன். 1000 கோடி ரூபா இது ஒரு அறிக்கை விட்டிங்களா? அப்புறம் என் புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம், குற்றவாளிகளை கைது செய், விசாரணை முறையாக நடத்து, இது மாதிரி ஏழை மக்கள் அவன் நாங்கள் மது குடிக்கிறதே பாவன்றோம், மது குடிக்கிறதே அவனுக்கு நஷ்டம், பொருளாதார ரீதியாக நொடிஞ்சு போகிறான், குடும்ப வன்முறை பெருகுது, அவங்ககிட்ட 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரையும் எக்ஸ்ட்ரா வாங்க நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? இதற்கு தொடர்ச்சியாக இந்த புகார் வருது. தமிழக அரசு என்ன பண்ணுறீங்க? போராட்டம் நடத்திட்டுமா வேணாவா? மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம், மகளிர் அணி, பிஜேபி அது கூட பண்ணாங்களே, போய் போஸ்டராக ஓட்டுற வேலை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஃபோட்டோ ஓட்டினாங்க, டாஸ்மாக் ஆஃபீஸில் போயிட்டு முதலமைச்சருடைய ஃபோட்டோ ஓட்டினாங்க. அப்போது அது பண்ணுற அளவு கூட நீங்கள் இல்லையே. கேட்டால் போராட்டினாங்க வித்தியாசமானவர்கள், எதாவது வித்தியாசமாக ஏதாவது செய்யுங்கன்றா. வித்தியாசமாக செஞ்சால் பாராட்ட போகிறோம். அது இது வழக்கமான நடைமுறை, இவர்கள் வித்தியாசமாக செய்கிறாங்க, பரவாயில்ல, அப்டேட்டாக இருக்கிறாங்க, வேறு லெவலில் அந்த களத்துக்கே வரமாட்டேங்கிறாங்கன்றீங்க. நான் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். வந்தாங்களா? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10 நிமிஷம் அரை மணி நேரம் பேசுகிறதையே ஊடகங்கள்லாம் 10 நாள் டிபேட் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் களத்துக்கு வந்தோன்னா என்ன ஆகணும் பாருங்கள். முக்கியமாக ஆதவச்சன் அவரோட வார்த்தை சொன்னார் பாருங்கள், இப்போவே 20%ங்கிறாங்க, இன்னும் களத்தில் இறங்கணுன்னா என்ன ஆகும்னு தெரியாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கலையா? நான் ஒரு இதுக்கு சொல்ல, ஒருத்தர் சொல்லுவான், நான் மட்டும் வந்து எந்திரிச்சு வந்தேன்னான்னு ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க. வந்தேன்னா வாடினா அப்புறம் இல்லைங்க அப்படின்னு இந்த போர்வையை போத்திக்கிட்டு ஒரு பழைய படத்தில் வரும், போர்வை எடுத்தோன்னு பார்த்தா இப்படி இருப்பான். அது அந்த மாதிரி
இவர்களை அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். டிவிக்கு ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க. நான் தான் சொல்ல வரேன், இவர்களை நான் குறைத்து மதிப்பிட வரவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிற அளவிற்கு இவர்களுக்கு அந்த இது இருக்குதா அப்படின்றத அந்த யதார்த்தத்தை உணர மறுக்கிறார்கள். டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றாரு சார். நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி, நாங்க எங்களுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு விஜய். வேற என்ன சொல்லுவாரு, நாங்க வந்து கூட்டணி எதுவும் இல்லை, திரும்ப இவர் நம்ம சீமான் கூட போகலான்னா கூட அவரும் வந்து இப்போ முறுக்கிக்கிட்டு இருக்காரு, அப்படி வரதா இருந்தால் தம்பி என் தலைமையில் வாண்டுறாரு. அது ஒன்று. இன்னொன்று நான் கேள்விப்படுறேன், சீமான் வந்து என்டிஏ கூட போக போகிறாருன்னு கேள்விப்படுறேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்றைக்கி இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய கூட்டணி இங்கே அமைஞ்சிச்சு என்டிஏ, இது ஒரு பக்கம், நாங்கள் வந்து 3வது இடம் தாங்க அப்படின்னு நான் சொல்லுவார். அவங்க தொண்டர்களை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதான் சொல்கிறேன், இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்தவங்கள நல்லா பூஸ்ட் பண்ணி அனுப்புறதுக்கு வெளியில் பார்க்குற பொதுமக்களுக்கு நாங்கள் தான் அடுத்து, நாங்கள் தான் பெரிய சக்தின்னு தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இந்த தேர்தல் முடிவு வரும்போது ஆதரவு ஊடகம், பொதுவான ஊடகம், எதிர்கட்சி ஊடகம்னு இருக்கும். எந்த கட்சி தோத்துட்டு இருக்குதோ அந்த கட்சி சேனலை வச்சு பாருங்களேன். உலக செய்திகள் இல்லை தோத்த மாதிரியே காமிக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறீங்களா? அப்படியே போவாங்க. அதனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய் என்னப்பா இங்கேன்னா அது அப்படி தான் ஓடிட்டு இருக்கும். அதனால் அது இவர்கள் வேறு என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று பொதுக்குழு இல்லை, அது ஏன் அது சொல்கிறாருன்னா விஜய் அவர்கள் நான் தான் உங்களுக்கு பிரதானமான எதிரி. இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் சொன்னார் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதிமுக ஒரு வேளை என்டிஏ கூட போயிட்டாங்கன்னா மக்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஆன்டி டெல்லியாகவும் இருக்கணும், ஸ்டேட்டுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அப்போ தனிச்சு நிற்கிற விஜயை தேர்வு பண்ணுவோம் அப்படின்னு தேர்வு பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ அப்படி தானே போய்கிட்டு இருக்கு பார்த்து இப்போ வரைக்கும். அப்போ விஜய் சம்பந்தம் சரியாக நடக்குதானே? இப்போ மறுபடியும் நான் ஃபஸ்ட்டுக்கு வரேன். உட்கட்டமைப்பு எங்கள்கிட்ட சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் சொல்கிறாங்கன்னா உட்கட்டமைப்பு அவங்கள்ட்ட இல்லை. இப்போ இன்னைக்கு புஷி ஆனந்த் பேசும்போது என்ன சொன்னார், 2 லட்சம் பதவிகள் போடப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 மாவட்ட செயலாளர்கள் இது வரைக்கும் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகள் ஆக போகிறது, 19 மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படலை. இது இல்லாமல் நீங்கள் அந்த 28 அணிகளுக்கான ஒவ்வொரு அணிக்கும் ஒரு 10-15 நிர்வாகிகள் இருப்பாங்க, மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் இருப்பாங்க. அவர்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை. கட்சிக்கென்று மகளிர் அணி தனியாக இல்லை, கட்சிக்கென்று இளைஞர் அணி இல்லை, சிறுபான்மை அணி, கட்சிக்கென்று சிறுபான்மை அணி இல்லை, கட்சிக்கென்று மாணவர் அணி இல்லை, கட்சிக்கென்று தொழிற்சங்க அணியே இல்லை. இன்றைக்கி தான் அவர் ஆதவ அர்ஜுன் தயங்கி சொல்கிறாப்புல. அது கூட அவர் அந்த நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வைக்கிறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான், நான் மறுக்கவே இல்லை. ஒருத்தவங்க வந்து சரியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறீங்க. ஆனால் விஜய்ங்கிற ஒரு பெரிய ஃபேஸ் இருக்கும்போது இதெல்லாம் தானாக வந்துட்டு போகுது. மக்கள் என்ன பார்க்குறாங்க, 3வது விஜய் இருக்கிறாரா, விஜய்க்கு போடு ஓட்ட, கட்டமைப்பு இருக்கா, நிர்வாகி இருக்கிறானா மக்கள் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்க போகுது. உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போது நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இப்போ இந்த பொதுக்குழுவை இவங்க நடத்துகிற விதம் நான் சொன்னேன், எவ்வளோ பிரச்சனை சொன்னீங்க அப்படின்னு. கட்சியுடைய அடிப்படை விஷயங்களை தீர்மானிக்கிற ஒரு, இப்போ எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் சொல்கிறாங்களா, அதனால் சொல்கிறேன். எம்ஜிஆரை சுற்றி தலைவர்கள் இருந்தாங்க. அப்போ எப்படி கொண்டு போகலாம், கட்சி எப்படி கொண்டு போகலாம், டிஎம்கே எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இந்திரா காங்கிரஸோட எப்படி இது பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள். இது இல்லாமல் கல்யாண சுந்தரம் இருந்தார் எம்ஜிஆருக்கு. ஆமாம், யார்? சிபிஐ உடைய கல்யாண சுந்தரம். அப்போது இந்த இதெல்லாம் எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டார். இங்கே விஜய் என்ன பயன்படுத்திக்கிறான்னு பார்த்தா, அவர் அதிகபட்சம் பேசுகிறது ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட, இல்லை புஷி ஆனந்துட்ட. அதை தாண்டி யாருக்கிட்டையும் கிடையாது. வேறு யாராவது வரணும்னா ஜான் ஆரோக்கியசாமி மூலியமாக என்னிடம் பேசுங்கள் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி விஜய் சொல்லிட்டதாக தகவல். அப்போது பிரசாந்த் கிஷோராக இருந்தாலும் அவர் பார்த்தாரு, எனக்கு என்ன வேறு அவர் தான் வந்து கட்சியேன்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அவர் தான் கட்சி முகவரி அடையாளம் எல்லாமே ஜான் தான்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு யாராவது தொடர்பு இருந்தால் கட்சியில் நீங்கள் பேசி பாருங்கள். நான் பேசுகிற வரைக்கும் பெரும்பாலான நாட்கள் சொன்னது இதுதான். தீர்மானம் யாருங்க ரெடி பண்ண சொல்லுங்கள்? கட்சியோட நிர்வாகிகள் ரெடி பண்ணியிருப்பாங்க, கூடி பேசியிருப்பாங்க. ஜான் ஆரோக்கியசாமி ரெடி பண்ணி விஜய்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் கூட கிடையாது. ஏன்னா அவருக்கு ஜான் ஆரோக்கியசாமி பண்ணால் அவருக்கு ஓகே. ஆனால் மற்ற கட்சிகள் எடுத்திங்கன்னா தீர்மான குழுன்னு இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையை வந்து தீர்மானிக்கப்படுறதுக்கே இப்போ கனிமொழி, ஆராஜா, டிஆர் பாலு அடங்கி ஒரு குழு போடுவாங்க. அந்த குழு எழுதும். கரெக்டாக தேர்தல் அறிக்கைக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. தீர்மான குழுன்றது கொஞ்சம் பேரை உள்ளுக்குள்ளே போட்டுப்பாங்களா? ஆமாம், மாநாடு வருது, பொதுக்குழு வருதுன்னா அதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி தீர்மான கமிட்டி, வரவேற்பு கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. அவங்க தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்கும்.
அப்போ அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுப்பாங்க அது இதுன்னு. அப்போ அந்த தீர்மான குழு யார் இங்கே நமக்கு தெரியாது. நான் எனக்கு சொல்கிறேன்னா எனக்கு ஆள் இருக்குல்லங்க. ஓகே, ஜான் ஆரோக்கியசாமி. சரி, கட்சிக்குள்ளே யாராவது வரணுமா வரக்கூடாதா சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா தீர்மானிக்கிறது யார்? ஜான் ஆரோக்கியசாமி. அவர் சொன்னால் ஓகே, அவர் சொல்லனா ஓகே இல்லை, அவருக்கு யாரும் வேணாம். அதனாலேயே பல பேர் வந்து நொந்து நூலாகி போயிட்டாங்க. சில பேர் அந்தரில் இருக்கிறாங்க. 3 ஆலோசகர்கள் ஆரம்பத்தில் இருந்தாங்கல்ல, இப்போ ஏன் இல்லை? அவங்க சொல்லுங்கள். அவங்க ஆலோசனை சொல்லியா இல்லை அதுக்குள்ளே தகுதி இல்லாதவர்களா? ஜான் ஆரோக்கியசாமி பிடிக்கல. நீங்கள் KS ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க, பழக்கருப்பையா எடுத்துக்கங்க, ஜெயந்தி நடராஜன் எடுத்துக்கங்க. 3 பேரும் தகுதி இல்லாதவர்களா? ஷோ வந்து ஒருத்தர் கிட்ட சேர்ப்பாரா சாதாரணமாக? பழக்கருப்பையாவுக்கு மாற்று கருத்து தான் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் எழுதுங்க, உங்கள் கருத்தை நீங்கள் எழுதுங்க. அதுக்கு தாங்க துக்ளக்கு அப்படின்னு எழுத வச்சு நீங்கள் எல்லா கட்சியிலையுமே செயல்பட்டவர், அந்த காலத்திலேருந்து பல அரசியல்வாதிகளை பார்த்தவர், அப்பேற்பட்ட ஒரு பழுத்த அரசியல்வாதி KS ராதாகிருஷ்ணன் ஒன்று சொல்லவே தேவையில்லை. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், திமுகவுடைய தூண்களில் ஒரு ஆளாக இருந்தவர். கேஸாக கூட சொல்லுங்கள், ஓகே தான். நான் வந்து பழக்கறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனால் அவர் பல கட்சி மாறி 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 எங்கேயுமே நிலையா இல்லாமல் கடைசியில் கமலஹாசன் வந்து நின்று அவர் தான் மாற்றம்னு பேசி இப்போ ஓஞ்சு போயிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம்னா வந்து ஓய்வாளர்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குற இடமான அது? நீங்கள் கட்சி மாறுறது கணக்கு இல்லை, உங்கள் அனுபவத்தை தான் நான் கேட்குறேன், பேசுகிறேன். பழக்கருப்பையாகிறதுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. பல கட்சி மாறட்டும், ஒரு மாற்றம் வரும். கமலஹாசன் நினச்சார். இப்போ விஜய், அதனால தான் அவர் விஜய்கிட்ட ரொம்ப வெளிப்படுத்திக்கவே இல்லை. இன்னொரு கமலஹாசனாக இருப்பியோ அப்படின்ட்டு தான் கம்முன்னு இருந்துட்டார். நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணால். நீங்கள் எங்கேயுமே பழக்கருப்பியாக இருக்க மாட்டார்ல. எங்கேயாவது விஜய் ஆதரிச்சு பேசினாரா? எங்கேயாவது விஜய் வேலைக்கு ஆக மாட்டார்னு பேசினாரா? இல்லை பழக்கருப்பியாக இருக்காருன்னு எங்கேயாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது அவங்ககிட்ட கேட்குறாங்க, சரி பார்க்கலான்றாரு. நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலையே. நான் சொல்கிறது, இவர்கள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் பயன்படுத்தலை. அவர் பெரிய பழுத்த அனுபவம் உள்ளவருங்க. நீங்கள் எத்தனை கட்சி வேணால் மாறட்டும், அதுக்காக அனுபவம் ஒவ்வொரு கட்சிக்கு மாறும்போது பேட்டரி சார்ஜ் குறையிற மாதிரி குறைஞ்சா போயிடும். அப்படி சொல்லலாம். இப்போ ஜெயந்தி நடராஜன், இவருக்கு டெல்லியில் எவ்வளோ சோர்ஸ் இருக்குது? KS ராதாகிருஷ்ணனுக்கு. உங்களுக்கு தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு அரசியல் 2 திராவிட கட்சிகளுடைய அரசியல் இருக்கட்டும், பழகாத ஆள் யார்? அவர் காங்கிரஸில் இருந்தவருங்க. நெடுமாறன் கூட காங்கிரஸில் இருந்தவர். அப்புறம் காமராஜர் வழி வந்தவர், எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், கலைஞர் கூட நெருக்கமாக இருந்தவர், வைகோ கூட போனார், மறுபடியும் கலைஞர் கூட வந்தார். இதே ஸ்டாலினை 2 ஜெனிவா இது வரையும் கூட்டு போயிட்டு வந்திருக்காரு. நெருக்கமாக இருந்தால் நேரம் சரியில்லை, அவர் வந்துட்டார், வெளியில் இருக்கார். அவரை மறுக்க முடியுமா? அப்போ நீங்கள் வந்து இவர்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஏன் முடிவு பண்ணுறீங்க? ஏன் விஜய் கூட கேட்க மாட்டேங்கிறாரு? என்னங்க இந்த மாதிரி இவங்களாம் இருந்தாங்கல்ல, நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்களா? அவங்கள்ட்ட நான் உட்காந்து பேசுனாங்க, நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி இருக்கிற அரசியலில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு உள்ளே கொண்டு வரது சேர்ந்து இந்த அரசியல் பண்ணுது திமுக, பாஜகவை வளர்த்து கொடுக்குற வேலையை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் வச்சேன். நான் பாஜக உள்ளே வந்துடும்ன்ற திமுகவும், பாஜகவை அழித்தே தீர்வும் சித்தாந்த எதிரின்னு சொல்கிற தாவேக்காவும், பாஜக உள்ளே வர்றதுக்கான ஏற்பாடை அவர்கள் 2 பேரும் தான் செய்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக இன்றைக்கி பேசுகிறாருல ஆதவ அர்ஜுனா, இது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் விசிக, காங்கிரஸ், CPM, CPI இருந்து ஆகணுன்றார்ல, அதிமுகவும் இருந்து ஆகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பேசுகிற ஆதவ அர்ஜுனாக்கு அந்த அக்கறை இல்லையா? இல்லை, அதிமுக பற்றி அவங்க எங்கே கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லையா? இல்லை, நான் சொல்கிறேங்க, இருந்து ஆகணுன்றேன். அவங்க இருக்கிற மாதிரி தான் அதிமுக இருந்து ஆகணும். ஏன்னா திமுக அதிமுக இருந்தால் அந்த சமநிலை இருக்கும். அதிகபட்சமாக ஊழல் முறைகேடு இந்த புகார்கள் இருக்கும். ஆனால் மற்ற புகார்கள் இருக்குமா? வலதுசாரி அரசியல் உள்ளே வருமா? ஆனால் அதிமுக இருக்கவே கூடாதுன்னு திமுக நினைக்குது. அது இப்போ இருக்கிற திமுக தலைவர்கள் அதிமுக இருக்கவே கூடாது, அது எந்த வகையிலாவது இது பண்ணணும், அதுக்கு பதிலாக பாஜக வந்தாலும் பரவாயில்லன்னு தான் 2024 பெரிய பிரச்சாரம் பண்ணி 11% வாங்கி கொடுத்தது இவங்க. அண்ணாமலையை தூக்கி பிடிச்சது இவங்க. மீடியாவை வச்சு அண்ணாமலை தான், பாஜக தான் 6 சீட்டு வரும், 30% வரும், 18% வரும்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்குனது இவங்க தான். அது ஏன் உருவாக்குனாங்கன்னா, ஸ்பிளிட் ஆச்சுன்னா ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் எந்த பாஜக உள்ளே வந்துடும்னீங்கன்னா அந்த பாஜக உள்ளே வந்துடுச்சு. இன்றைக்கும் இந்த ஏடிஎம்கே வந்து தாவேகா ஏடிஎம்கே கூட்டணி போகக்கூடாது, இன்றைக்கி எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்ற இது பண்ணுற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இன்றைக்கி என்டிஏ நோக்கி போயிட்டாங்க. தாவேகா இவ்வளோ இருக்கணும், பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னா இவங்களாம் இருக்கணும்னு பேசுகிற ஆதவ அர்ஜுன் அவருக்கு தெரியாதா? தாவேகாவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கு அதிமுக. தாவேகா, அதிமுக, பாமக, தேமுதிக இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தால் பெரிய ஸ்வீப்புன்னு
இவங்க குருநாதர் பிரசாந்த் கிஷோரை சொல்லிட்டாரு, ஊருக்கே எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டனால தான் அவங்க பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் எதாவது பண்ணிருக்கணுமா வேணாமா? நீங்கள் இன்றைக்கி அவங்களோட என்ன பேசுகிறீங்க? போன கூட்டத்தில் 40-45 சீட்டு வாங்கிட்டு 2ஆம் இடத்துல நிற்கிறதுக்கு ஒன்று நாங்கள் ஆள் இல்லைன்றீங்க. விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டா ஓகே, 118 118 இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நரேட்டிவ், அது இவங்க நரேட்டிவ். அந்த மாதிரிலாம் விஜயம் சொல்லலை, யாரும் சொல்லலை. இவங்க சொல்லன்றதாங்க பிரச்சனை. இவங்க எதுவுமே பேசலன்றதான் பிரச்சனை. லவ் பண்ணுறியா ஏதாவது சொல்லி தொலை. நினைத்தாலும் நிற்கும்ல, கமலாசன் கேட்பாப்புல, அந்த அம்மா இப்படி இப்படி இப்படின்னும் ஏதாவது சொல்லி தொலைன்னுவார். எது கேட்டாலும் ஆமான்றோம் இல்லைன்னும், இப்படி இன்னும் இப்படி இன்னும். அந்த மாதிரி இவங்க வந்து நீ லவ் பண்ணுற சிரிக்கிறியா, சிரிமா, சிரிச்சாலாவது நான் நீ லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டாவது நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அது சிரிக்கவும் மாட்டேன். லவ் ஓகே, ஐ லவ் யூ டூ கூட சொல்ல மாட்டேன். இல்லை ஒன்றை வந்து நான் ஐ ஹேட் யூன்னு சொல்ல மாட்டேன். அப்போ அந்தரில் விட்டு வச்சுருந்தேன் அவங்கள. உனக்கு நான் என்ன கேட்குறேன், தாவேக்காக உண்மையிலேயே பாஜக வரக்கூடாது என்ற அக்கறை இருந்தால் கலைஞர் தான் பண்ணார். நம்ம ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, யாரை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுலையும் உறுதியாக இருந்தார். அப்போ இன்றைக்கி விஜயோட ஸ்பீச்சில் குறிப்பாக இன்னொரு வார்த்தை சொல்கிறாருல்ல, அவர் வந்து திமுகவை நம்ம வந்து ஒழிக்க போகிறோம், முக்கியமாக திமுகவை வந்து பிஜேபி மோடி அவர்களே பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு வந்து பிஜேபியும் ஒரே எதிரி தான், திமுகவும் ஒரே எதிரி தான் அப்படிங்கிறத ஒரே தட்டில் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாருல, அது எடுபட தானே செய்யும். திமுகவும் ஒரே எதிரி, பிஜேபியும் ஒரே எதிரின்னு விஜய் சொல்கிறாரா? ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுக கூட சேர்க்கணும்ல, திமுக வீழ்த்தணும். நான் பிரைமரி ஃபோர்ஸாக வரேன், என்ன நீங்கள் ஏன் அங்கே போய் சேருன்னு ஒரு செகண்டரி ஃபோர்ஸாக மாற்றுறீங்க? நீங்கள் செகண்டரி ஃபோர்ஸ் தாங்க, பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது. இப்போ சொல்கிறேன், ஏன்னா அந்த பிஜேபி கூட ஏடிஎம்கே போகுது, நான் எதுக்கு அந்த ஏடிஎம்கே கூட நான் போகணும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்காக தானே வெயிட் பண்ணியிருந்தாங்க. பூ வச்சுக்கிட்டு டெய்லி உங்கள் வீட்டு வாசலுக்கா அப்படி சைக்கிளில் போயிட்டு வந்துக்கிட்டு ஜன்னல் திறக்குமான்னு பார்த்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. நீங்கள் தானே எதுவுமே சொல்லலை. உங்கள்கிட்ட யாருங்க இருக்கா? உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யார் இருக்கா? புஷி ஆனந்த் அவர் எங்கேயா போயிடுவாரு, கதை முடியும். விஜய் போதும் சார், விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ், விஜய்ங்கிற ஒரு ஸ்பீச், விஜய்ங்கிற ஒரு வார்த்தை போதுன்றாங்க அவங்க. இல்லைங்க, அவங்க என்ன அதாக இருக்கட்டும், அதை நான் ஒன்றும் அதுக்குள்ள நான் மறுக்க வரல. ஒருவேளை அதே நடந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா நான் வந்து உண்மையிலே ஒத்துக்குவேன், தப்பு கணக்கு போட்டோம், நம்ம கணிப்புலாம் தவறு அப்படின்றத நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இத்தனை ஆண்டுகால அரசியல், பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் அது ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னா மாட்டாங்கன்றதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் ஒரு 8 to 12% வாங்குவீங்க, அது வந்து திமுகவுடைய கோர் பேங்க் ஓட்டாக கூட இருக்கும், சொல்ல முடியாது. ப்ரோ டிஎம்கே ஓட்டாக கூட இருக்கும், இஸ்லாமியர் வாக்குகளாக இருக்கும், பெண்கள் வாக்காக இருக்கும், இளைஞர்கள் வாக்காக இருக்கும். திமுகவுக்கு மேலும் சேதத்தை விளைவிப்பீர்கள். 2006 எப்படி விஜயகாந்த் திமுகவுக்கு சேதத்தை விளைவித்தாரோ அந்த மாதிரி சேதத்தை கூட நீங்கள் விளைவிக்கலாம். இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போகலாம், அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் போகலாம். உங்கள்கிட்ட ஒரு 30 எம்எல்ஏ இருக்கலாம், அவர்கள் வந்து உங்கள்கிட்ட நாளைக்கு நிற்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். அது நான் மறுக்க விரும்பலை. ஆனால் உங்களுக்கு தங்கத்தட்டில் வச்சு 96 ரஜினி கொடுத்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததில்ல. நீங்கள் அதிமுகவோட சேர்ந்து ஒரு 60-70 எம்எல்ஏ கேட்டு நின்னீங்கன்னா, அவங்களும் சந்தோஷமாக நின்னாங்கன்னா நீங்கள் தானே தீர்மானிக்கக்கூடிய சக்தி. ஓகே, அப்போ இன்றைக்கி அவர் எண்டில் சொன்னார்லண்ணே, அதாவது இந்த 2026 டிஎம்கே வர்சஸ் டிவிகே அதுதான் போட்டின்றார்ல, அதன் மூலமாக விஜய் தனிச்சு தான் போட்டியிட போகிறோங்கிறத அறிவிச்சிட்டாரா, அப்படி எடுத்துக்கலாமா? நான் இன்னொன்று கேட்குறேன், வேற என்ன சான்ஸ் இருக்குது விஜய்க்கு சொல்லுங்கள். டிவிகே தலைமையில யாராச்சும் கூப்பிடுறது யார் இருக்கா? விசிகே வரலாம், கம்யூனிஸ்ட் வரலாம், வரமாட்டாங்க. எப்படி உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க? எந்த அடிப்படையில் வருவாங்க? ஏதாவது முரண்பாடு உருவாகலாம், இன்னும் 1 வருஷம் இருக்குது. இல்லைங்க, நான் கேட்குறேன், டிவிக்கே நான் சொன்னேன்ல இந்த உட்கட்டமைப்பு பிரச்சனை, அவங்க வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. ஆனால் தேர்தலை எப்படி சந்திக்கிறது, தேர்தல்னால ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். ப்ளஸ் தேர்தல் பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள், அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் நடைமுறை ஏங்க, அதாவது இப்படி போயிடாதடா, பள்ளம் இருக்குடா, உளுந்துருவாடான்னா பயமுறுத்திக்கிட்டே இருக்குன்னா எனக்கு பக்குன்னு இருக்குதே. நீங்கள் மாற்றம் வரணும், நம்மளை மாதிரி ஆதரிச்சவங்க யாரும் இருக்க முடியாது. நீங்கள் வாங்க, ஒவ்வொரு கட்சிக்குமே 5 வருஷன்றது ஒரு எண்ட் கார்டு கொடுக்கணும், அப்போ தான் நல்லது. இன்னொன்று புதுசாக ஒருத்தர் வந்தால் தான் இவங்களுக்கும் பயம் வரும், பல முறைகேடுகள் தடுக்கப்படும். இது எல்லாத்துக்கும் புதுசான ஆள் வரணும். 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் விட்டு வர்றீங்க வாங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் வரும்போதே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வரக்கூடாதுல்ல. நீங்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறீங்கன்னா நீங்கள் வாங்க, புதுசாக நான் வர போகிறேன் சார், ஓட போகிறேன் சார், ஓடுங்க வாங்க அப்படின்ட்டு இவர் ஓடிட்டுருக்கார், இவர் சாம்பியனு, இவர் போன தடவை சாம்பியனுன்னு சொல்கிறோம். நானும் சாம்பியன் தான் சார்னா, நீ முதல்ல அதுக்கான பயிற்சி எடுக்கணும். டயட்டு, கோச்சு, தினம் பயிற்சி. அவன் 100 மீட்டர் ஓடுறதுக்கு அவன் ஒரு 10,000 மீட்டர் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், இவன் ஒரு 8,000 மீட்டர் ஓடி இருப்பான். நீ 200 மீட்டர் கூட ஓடாமல் நான் வந்து 100 மீட்டரில் ஜெயிச்சிருவேன்னா
ஓவராலா இதுல வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் தெரியுதா இந்த முறையும்? ஓவர் கான்ஃபிடென்ட்றதோட இவர்கள் வந்து எப்படின்னா தொண்டர்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் தான் செகண்டு அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கிட்டு தான் இருக்க முடியும். அதை உருவாக்காம இல்லைங்க நாங்கள் தேர்டு நாங்கள் ஃபோர்த்துன்னு சொல்ல முடியாது. நாங்கள் தான் ஜெயிப்போம் தான் சொல்ல முடியும். ஆமாம், அப்போ அது சரிதானே, அப்பதான் சொல்ல முடியும் அவங்களால. அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் யதார்த்தம் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்போ 234 தொகுதி, இப்போ இவர் நான் சொன்ன மாதிரி சீமான் தலைமையை ஏற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் ஏடிஎம்கே தலைமையை ஏற்றுட்டுலான்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, சீமான் ஒரு வேளை தனித்து நிற்கிறேன்னு நினச்சாலோ இல்லை நான் என்டிஏ பக்கம் போகிறேன்ப்பா தம்பி பார்த்துக்கலாம் தம்பினா நீங்கள் அப்போ தனித்து தான் விடப்படுவீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி விசிகேவோ காங்கிரஸோ வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு சில ஆதாயங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றது மூலிமா இருக்கும். நீங்கள் ஏடிஎம் கூடயே கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே 20 நின்னா 18 நிச்சயம், அங்கே 20 நின்னா என்ன நிச்சயம், 40 நின்னா என்ன நிச்சயம், நீங்களும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 40 நின்னா என்ன நிச்சயம்னு கேட்டு, அப்போ விஜய் கூட நாங்கள் 50 கொடுத்தாலும் நின்னா என்ன நிச்சயம். இன்னொன்று, திமுகனா சில இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஒரு ஏழை கட்சி நிற்கிதுன்னா செலவை பார்த்துக்குவாங்க, கேடருங்க இறங்கி வேலை செய்வாங்க. இங்கே வந்து அனுபவமே காங்கிரஸ் தனியாக நிற்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி 20 சீட்டுக்கிட்ட ஜெயிச்சாங்க திமுக தொண்டர்களால்? அப்போது நீங்கள் பல வேட்பாளர்கள் பார்லிமெண்ட் வேட்பாளர் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜோதிமணி எம்பி, சசிகாந்த் செந்தில், இந்த இது நின்னாங்களே வழக்கறிஞர், மயிலாடுதுறையில் நின்னாங்களே வழக்கறிஞர். ஆமாம், அவங்க பேர் நல்ல பேர் மறந்துட்டேன். அவங்க காளியம்மாவை எதிர்த்து நின்னாங்க. காளியம்மாலும் அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இதில் கிருஷ்ணகிரியில் அவருக்கு அந்த மாவட்டத்தை தாண்டி அவர் யாரும் தெரியாது. ஜெயக்குமாரா? ஜெயக்குமார் இல்லை, முன்னாடி செல்வகுமார் நின்னார். இந்த தடவை அவரும் நிற்க கொடுக்கல. ஒரு அவர் பேர் ஒரு தெலுங்கு, இது தமிழ் கூட அவர் தெரியாது. ஆமாம், அங்கே மேலே போய் தெலுங்குல பேசினாரு. அவருக்கு தெலுங்கு தான் தெரியும். ஓகே, சட்டசபையில தெலுங்குல பேசி ஜெயலலிதா தெலுங்குல பேசி நல்லா ஒரு சிரிப்பாலை எழுந்த ஒரு இது. அப்படிப்பட்ட இவர் அந்த மாவட்டத்தை தாண்டி அவர் யாரும் தெரியாது. இந்த வேட்புமனு தாக்கலுக்கே தான் ஃபேமிலியில் மட்டும் கூட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணார். ஓகே, அவர் ஜெயிச்சார். அப்போது நீங்கள் காங்கிரஸ் போன தடவை பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஜெயக்குமார்னு ஒருத்தர் ஜெயிச்சார். பைசா செலவு பண்ணல, ஜெயிச்சிட்டார். அப்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு திமுக அந்த மாதிரி கட்சி அதிமுகவோட சேர்மன் கிடைக்கும். இப்போ தாவேகாவோட சேர்மன், தாவேகா தொண்டர்களுக்கே அவங்க மேலிடத்துலேருந்து என்ன பணம் கொடுத்து செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. 10 கோடி வேணாங்க, 5 கோடியாவது வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்தல் ஆணையம் சொல்கிற 20 லட்சம்லாம் 4 தெருவுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டினாலும் முடிஞ்சிடும். அப்போது அந்த செலவு பார்த்தீங்கன்னா இவங்க மறைமுகமாக தான் செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு திமுக எக்கச்சக்கமாக பண்ணும், அதிமுக அதுக்கு ஈக்குவலாக பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி மக்கள்கிட்ட போய் சேருவீங்க? இன்னொன்று, இங்கே வேட்பாளர் இருப்பான், இங்கே உதயநிதி போவார், ஸ்டாலின் போவார், அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் இது பண்ணுவாங்க. இங்கே எடப்பாடி போவார், எஸ்பிஎல் எல்லா தலைவர்களும் போவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க தலைவர்? ஸோ இதான் நான் திருப்பி உட்கட்டமைப்புன்றேன். நீங்கள் வந்து தலைமை தாங்குற இப்போ ஒரு 10 வெளியிலேருந்து 10 தலைவர் உள்ளே வந்திருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 4 தொகுதியை பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், கேஎன்ஆர்கிட்ட 4 தொகுதி பார்த்துக்கன்னா அவர் பார்த்துக்குவார். இல்லை, அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் தானே. நீங்கள் வந்து இந்த கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக வளர்த்துக்கங்கன்னு சொன்னால் ஓகே. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா யார் எடுத்தோன்னே கேனூராக மாற முடியும்? ஃபஸ்ட்டு அன்பில் மெகேஷா இருந்து அப்புறம் தானே கேனூராக மாற முடியும். மாற முடியாது இல்லை? ஆமாம். அப்போ மாறுகின்ற வரை நீங்கள் அதீத எண்ணத்தை வச்சிக்காமல் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி ஒரு 70 எம்எல்ஏ கேட்டு நிற்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயிற்சி கணும். இல்லை, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இது மாறாமையே என்டி ராமாராவ் சொல்கிறாரு. என்டி ராமாராவ் ஜெயிச்சார் அப்படின்னு ஆதவர்ஜன் சொல்கிறாரு. என்டி ராமாராவ் எப்படி ஜெயிச்சார்? அவருக்கு பின்னாடி 2 பெரிய கைங்க இருந்தது. ஒன்று அப்போவே காங்கிரஸில் அமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு, இவருடைய மருமகன். 2வது உபேந்திரா, மிகப்பெரிய தலைவர். இவங்க எல்லாம் சேர்ந்து என்டி ராமாராவ் இது பண்ணால் அவங்க கையில் கட்சியை விட்டார். ரசிகர்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ணலையா? ரசிகர்களை வச்சுட்டு பண்ண சிரஞ்சீவி ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? சம கூட்டம். விஜய்லாம் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ கூட்டம் கூடிச்சு சிரஞ்சீவிக்கு. அப்போ சிரஞ்சீவி ஏன் சோபிக்க முடியல? ஏன் காங்கிரஸில் போய் ஐக்கியமானார்? சத்ருகன் சின்ஹா பெரிய இதாக கொண்டு வந்தாங்க, என்ன பண்ண முடிஞ்சது? நேஷ்னல் லெவலில் பெரிய ஆள் தான், அமிதாப் பச்சனோடவா? என்ன பண்ண முடிஞ்சது? அதனால் நீங்கள் வெறுமனே கும்பலை வச்சுட்டு எம்ஜிஆர் வெறும் கும்பலை வச்சுருந்தாருன்னா ஒன்றும் பண்ணிட முடியாது எம்ஜிஆரால். அதே எம்ஜிஆருக்கு ஆண் ரசிகரில் ஓட்டு போடல, கலைஞருக்கு தானே ஓட்டு போட்டாங்க. உங்களை படத்தில் ரசிக்கிறோம், ஓட்டு எங்கள் தலைவனுக்கு தான் நாங்கள்ல. அப்போது நீங்கள் வர்ற கும்பல், இந்த இளைஞர்கள், இது எல்லாமே ஓட்டாக மாறும் அப்படின்றதுலாம் வந்து ஒரு அதீத எண்ணம். ஓகே, ஆனால் இதை பார்த்து ஒரு கேள்வி, இதை பார்த்து டிஎம்கேவோட ரியாக்ஷன் என்ன மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சிகள் இது எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் டைரெக்டாக எனக்கு திமுக தான் போட்டிங்கிறாருன்னா இது மற்றவங்களுக்கும் கூட ஒரு கொஞ்சம் நெருடல் தான்.
இப்போ சீமான் கேட்பாரு, அப்போ உனக்கும் திமுக தான் போட்டி எனக்கு இல்லையா, எடப்பாடி கேட்பாரு உனக்கும் திமுக எனக்கு இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ மற்ற கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க விஜயோடைய ஓவரால் ஸ்பீச் நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுக்குழு மாநாடு மாதிரி நடத்திட்டு போயிட்டாங்கப்பா, சவால்லாம் விட்டாங்க. அதில் நீங்கள் ஒன்று பாருங்கள், இவர்கள் பேரை சொல்ல அவர்கள் பேரை சொல்லன்றதுக்கு விஜய் சொல்கிற பதில் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றார் அவர்களே. வந்து ஏற்புடையதில்லை. ஏன் ஏற்புடையதில்லை? நீங்கள் நம்ம கேட்டது வந்து நீங்கள் ஏன் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த இது முதல்வர் ஸ்டாலின் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் ஒரு இது. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறது அவங்க சொல்கிற வார்த்தை அது. அப்போ அதை சொல்லி இது பண்ணால் மேடைக்காக சொல்கிறது. ஒரு பொதுக்குழுலையோ ஒரு பெரிய தலைவர், நீங்கள் பெரிய தலைவர் தானே, ஒரு கட்சியுடைய தலைவர், லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இல்லை முக ஸ்டாலின்றது பேர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார், என்ன தப்பு? அதுதாங்க அந்த அதுக்கு பின்னாடி ஒழிக்கிற துணி இருக்குது பார்த்தீங்களா, அது தேவையில்லாது. ஏன் அவன் என்னங்க இது, அவர் வாட்டில் இடுப்பை கிள்ளின்னு நடிச்சார், இவர் இடுப்பை கிள்ளின்னு சொல்கிறாரு, இல்லாதையா சொன்னார்? இடுப்பை கிள்ளி தானே நடித்தார் அவருன்னா, அது ப்ரொஃபஷன், அதை சொல்லாதீங்க. அது அரசியல்வாதி, உங்களுக்கு தகுதி இல்லை, அது தகுதி இல்லைன்றத விட உங்களுக்கு கௌரவமான ஒரு இது, அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தகுதி குறைவு அது, அது சொல்லாதீங்கன்றோம். அந்த மாதிரி தான் இதுவும். என்ன உங்கள்கிட்ட கேள்வி வைக்கப்படுது, இங்கே மாநிலத்தில் ஆளும் அரசுனா டைரெக்டாக சொல்லுங்கள் திமுக அப்படின்னு சொல்லுங்க, டைரெக்டாக முதல்வர் ஸ்டாலின் சொல்லுங்க. மாநிலத்தில் ஆளும் அரசுன்னு சொல்லுங்க, அதிமுகவா திமுக தானே உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இது எல்லாமே இந்த மேடை கவர்ச்சி பேச்சுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இவர் இருக்காரு, சீமான் இருக்காரு, இல்லை மற்ற எந்த தலைவரும் பாருங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாரும் பேசல, முக ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின், மதிப்பிற்குரிய ஸ்டாலின் வாங்க, இல்லாட்டி முதல்வர் அவர்கள்னு வாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பதில் சொல்லணும்னா அதுக்கு இந்த இது வந்து நான் போனால் திமுக ஆளுது, அதிமுக ஆளுது, திமுக தானே, இது தெரியாதா, அப்போ பேர் கேட்டிங்களா, பேர் சொல்லிட்டேன் அப்படின்னா அது கிடையாது. அப்போ அங்கேயும் சொல்ல வேண்டியதானே, நான் மோகன்தாஸ் நரேந்திர மோடி அப்படின்னு தானே சொல்லுவாங்க, அங்கே மட்டும் மோடி ஜின்னு வருது. அதனால ஒரு இக்கு வைக்கிறீங்க. இல்லை, அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒருத்தர் உருட்டுறாரு, இவங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவாங்க, அதனால தான் ஒரு சாப்பிட்டு காரணம் எடுக்கிறாங்கன்னு. தாவேக்கா என்டிஏ கூட்டணிலாம் போவாது, அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. சீமான் போவாருன்றீங்க, வாய்ப்பு இருக்குன்றீங்க, விஜய் போயிடுவார். சீமான் போவாரு, வாய்ப்பு இருக்கு, நான் எங்கேயுமே சொல்லல. இல்லை, இப்போ சொல்லும்போது சீமான் போறா செய்தி வருது, சீமானை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது, அப்படிதான். சீமான் போக வாய்ப்பு இருக்கா? சீமான் போகிறதுக்கு மாதிரி வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கிட்ட 2 வகையான இது இருக்குது. நான் தம்பிகள்கிட்ட கேட்டப்போ, அண்ணா 100% 150% வாய்ப்பு இல்லைண்ணே, உங்களுக்கு தெரியாதா, இவர்கள் வந்து மதவாத கட்சி, இன அழிப்பு கட்சி, திராவிட கட்சிகள் கிடையாதுண்ணே. அப்படின்னா நாங்கள் ஒன்றுபட்டு பாஜக இல்லாத அதிமுகவுடைய 2021 போயிருப்போனே அப்படின்றாங்க, நியாயமான வாதம். இன்னொரு பக்கம் இந்த சைடு கேட்டால் பக்காவாக எப்போவோ பேசி முடிச்சாச்சிங்க, நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு தம்பிகளுக்கு பாவம், நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள், வர்றாரா இல்லையா பாருங்கன்றாங்க. நான் எதை சொல்கிறதுன்னா 2யும் பதிவு பண்ணுறேன். நான் வந்து இதுதான் அதுதான் நான் சொல்ல வரல. அதனால் இவர் போயிடுவார் பேசி முடிச்சிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவர்கள் தரப்பில் அதை சொல்கிறாங்க, தம்பிகள் இதை சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு பெருசாக நம்பிக்கை இருக்குது. இவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ இவ்வளோ நாள் பண்ண அரசியலுக்கு அர்த்தம் எல்லாம் போயிடுவேன். அதுக்கு நீங்கள் திமுக வீழ்த்துவது தான் ஒன்றே வழின்னு அதிமுக கூட கூட்டணி போயிருக்கலாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம், ஆனால் அங்கே சொல்கிற இதையும் கேட்டாலும் நியாயமாக தெரியுது. அவங்க ஏன் அவர் வருவார், நாங்கள் எதை வச்சு பேசியிருக்கோம், வருவார் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பலை, ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் நடக்குது. அதிமுக வருங்கன்னாங்க, இல்லைங்க வராதுங்கன்னு. கண்டிப்பாக வரும் பாருங்க அப்படின்னாங்க, கண்டிப்பாக வந்துச்சு. எடப்பாடியே டெல்லிக்கு வந்து ஒப்பந்தம் போடுவார்னாங்க, அதுவும் நடந்துச்சு. அண்ணாமலையை மாற்றப் போகிறார்கள், நைனா நாகேந்திரன் கொண்டு வர போகிறாங்கன்றாங்க. எனக்கு அதுலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்குது, இதுவும் நடந்தாலும் நடக்கலாம். பல விதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக எளிமையாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் வணக்கம்.